வணக்கம்டா மாப்பிள்ள நறுக்குன்னு 4வது வாரம் 3 வாரம் வீடியோ பார்த்துருப்பீங்க. இந்த 4வது வாரத்தில் என் ஒர்க் என்னென்னு பார்த்தீங்கன்னா வந்து இன்டீரியர் ஒர்க் பண்ணிகிட்டு இருக்க ஒரு கம்பெனி கிட்ட பேசி நாங்கள் வந்து ஒரு ஒர்க் எடுத்திருக்கோம். மந்த்லி ஒரு 2 வீடியோ அவங்களுக்கு ப்ரொமோஷன் மாதிரி பண்ணி கொடுத்து சொல்லியிருக்காங்க. அதை தவிர்த்து இந்த ஒவ்வொரு ஃபங்க்ஷன்ஸ் வரும் பார்த்தீங்களா, இப்போ வந்து இந்த குடியரசு தின வருது, அந்த மாதிரி ஒவ்வொரு ஃபங்க்ஷன்ஸுமே வந்து விசேஷ் ரிலேட்டடான வீடியோஸும் கேட்டிருக்காங்க. இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்க உங்களுக்குமே வந்து ப்ரொமோஷன் வீடியோஸ் இந்த மாதிரி விசேஷ் வீடியோஸ் எடிட்டிங் ரிலேட்டடாக எந்த ஒரு ப்ரொமோஷன் நீடு இருந்தாலும் நம்மளை கனெக்ட் பண்ணலாம். ஹலோ காய்ஸ், நான் கோகுல் ஜிஜி. ஸோ போன வாரம்லாம் என்னென்னலாம் பண்ணியிருக்கோம், ஸோ அதெல்லாம் வந்து போன வீடியோவில் பார்த்துருப்போம். இந்த வாரம் என்னென்னலாம் பண்ணோம் அப்படின்ட்டு நான் உங்களுக்கு ஃபஸ்ட்டு சொல்லிடுறேன். ஸோ இந்த வாரம் நான் முதல் நாள் என்ன பண்ணேன்னா 25 and 26 வந்து ஈவெண்ட் புக் பண்ணியிருந்தாங்க. ஸோ அது ரிலேட்டடாக நாங்களும் எல்லாருமே டிஸ்கஸ் பண்ணி என்னென்ன பண்ணணும் போகணும்னு சொல்லிட்டு அந்த டிஸ்கஷனை வந்து பேப்பர் நோட்டில் எழுதி வச்சு பிளான் பண்ணிட்டு இருந்தோம். ஸோ செகண்ட் வந்து நாங்கள் அதாவது ரிச்சி ஸ்ட்ரீட் போயிட்டு நான் வந்து பர்ச்சேஸ் பண்ணி வந்ததெல்லாம் 2-3 பொருள் இருந்தது. பேட்ரி, அப்புறம் ட்ரைபேடு, மெமரி கார்டு. ஸோ அதெல்லாம் பர்ச்சேஸ் பண்ணிவிட்டு ஸோ ட்ராவல் பண்ணி வரதே ரொம்ப நேரம். நான் காரை வந்து இதில் விட்டுட்டு நான் போயிட்டு வந்துட்டேன். ஸோ இந்த வீக் பார்த்தீங்கன்னா நம்ம லாஸ்ட் டைம் ஒர்க் பண்ண யூகே கிளைண்டோட விஎஃப்எக்ஸ் ஒர்க்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா அப்ரூவல் வாங்கிட்டு இருந்தோம். ஏன்னா கிட்டத்தட்ட ஒரு 8 கிளிப்பிங்ஸ் வந்து ஒர்க் பண்ணியிருந்தோம். ஸோ ஒன்றா செக் பண்ணி கிராஸ் பண்ணி அதை முடிக்கவே ஒரு 2 days எடுத்துக்கிச்சு. அது போக நம்ம ஆல்ரெடி போன வீடியோவில் சொன்ன மாதிரி ஒரு லோன் கம்பெனியோட லோகோ டிசைன் பண்ணியிருந்தோம். அதுவும் நீங்கள் ஷார்ட்ஸில் பார்த்துருப்பீங்க. ஸோ அதுக்கான ஒர்க் வந்து ஒரு கம்ப்ளீட் ஆச்சு. முதல்ல வந்து இந்த ஆஃபீஸ் ஒர்க்ஸை வந்து பிரிச்சுக்கிட்டோம். பிக் பாஸ் வீட்டில் வந்து எல்லாம் பிரிப்பாங்க பார்த்தீங்களா, ஹவுசிங் ஒர்க்ஸை வந்து இது குக் பண்ண இது பண்ணுன்ற மாதிரி. ரொம்ப நாள் கழிச்சு வந்து ஃபேமிலிக்குள்ளே வந்து எல்லாமே நம்ம வீட்டில் அம்மா பண்ணி கொடுத்து பழகிடுச்சு. ஒரு பேச்சுலர் லைஃப்பை வந்து நம்ம வாழ்ந்ததே கிடையாது. ஃபஸ்ட் டைம் வந்து ஒரு 3 பேர் சேர்ந்து எங்கள் தங்கி எங்களுக்கான ஒர்க்கை நாங்களே பண்ணி சமைச்சு சாப்பிட்டு ஒன்றா தூங்கி இது மாதிரி பயங்கரமாக போயிட்டுருக்கு. ஸோ நான் வந்து எடிட் பண்ணலான்னு சொல்லிட்டு எடிட்டில் உட்காந்தேன். அந்த டைமில் தான் பெரிய ஒரு கோளாரே ஆச்சு. ஸோ நான் என்னவோ பட்டன் அமுத்திட்ட போல் அது வந்து லாக் ஆகி உட்காந்து போச்சு. அப்புறம் அது என்னடா போச்சு, கஷ்டமாக இருந்துச்சு, என்ன இவ்வளோ தூரம் எடிட் பண்ணாமே கஷ்டமாச்சு அப்படின்ட்டு ஒரு ஃபீல் பண்ணிவிட்டு உட்காந்துருந்தேன். அப்போ தான் தெய்வமே ஒருத்தர் வந்தார். ப்ரோ இதுதான் நீங்கள் லாக் பட்டன் அமுத்திட்டீங்க அப்படின்ட்டு சொன்னார். ஓகே, அதெல்லாம் கொஞ்சம் அப்புறம் மைண்ட் ரிலாக்ஸ் ஆச்சு. எடிட்லாம் முடிச்சுட்டு ஸோ நாங்கள் ஹேர் கட் பண்ணலான்னு போயிட்டு ஹேர் கட் பண்ணிவிட்டு டீட்டர்ன் பண்ணிவிட்டு ஹேர் ஸ்பாலாம் பண்ணிவிட்டு ஸோ நல்லா முடிச்சுட்டு வந்தோம். அப்புறம் அந்த டைமில் விக்கி ப்ரோக்கிட்டே நாங்கள் பேசிவிட்டு அப்ரோச் பண்ணிவிட்டு பேசிட்டு வந்துட்டோம் ஓனர்ட்டு. ஸோ அதெல்லாம் முடிச்சுட்டு வந்துட்டு அப்புறம் திரும்பி நான் எடிட்லேயே உட்காந்து ஸ்டார்ட் பண்ணி அப்புறம் தினைக்கு வந்து என்னோடய டெய்லியும் ரொட்டீன்னா காலையிலே எழுந்து ரெடி ஆகிட்டு சாமி கும்பிட்றது தான் என்னோடய வேலை. சாமி விளக்கேற்றிட்டு வத்தி கொளுத்துட்டு ஸோ சாமி கும்பிட்டு அப்புறம் தான் நாங்கள் ப்ராசஸ் பண்ணி நாங்கள் ஸ்டார்ட் பண்ணி போயின்னு இருக்கோம். அதை தவிர்த்து பார்த்தீங்கன்னா நாங்கள் மந்த்லி ஒரு ஷார்ட் ஃபிலிம் பண்ணுறோன்னு சொல்லியிருந்தோம். ஒரு ப்ராஜெக்ட் முடிச்சிட்டோம், டப்பிங்கில் இருக்குது. அது கூடிய சீக்கிரம் இந்த மந்த்து எண்டுக்குள்ளே இல்லை நெக்ஸ்ட் மந்த்து ஃபஸ்ட் வீக்கில் ரிலீஸ் பண்ணிவிடுவோம். அடுத்த ப்ராஜெக்ட் வந்து பாலாஜி அப்படிங்கிற ஒருத்தருக்கு நம்ம கமிட்மெண்ட் கொடுத்துருக்கோம். அவருமே வந்திருந்தார். அவர் கூட வந்து டிஸ்கஷன் என்ன பண்ண போகிறோம், எப்படி பண்ண போகிறோங்கிற அந்த ஸ்டோரி டிஸ்கஷனில் உட்கார்ந்தோம். அதுக்கப்புறம் நானும் அருணும் தான் ஒரு கேரக்டர் பண்ணுற மாதிரி இருந்தது. நாங்கள் 2 பேரும் வந்து ஒரு டெஸ்ட் ஷூட்டுமே பிளான் பண்ணி ரிஹர்சல் பண்ணி பார்த்துருக்கோம். இந்த வாரம் ஆர்டிஸ்ட்டாக நான் என் சைடில் வந்து எனக்கான ஒரு கெரியர் பில்ட் பண்ணுற மாதிரி ஒரு சில இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணியிருக்கேங்கிறத ரொம்ப சந்தோஷமாக நான் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட்டு நான் பேச்சுலர்ஸாக வந்து நான் ரொம்ப நாளாக இருந்திருக்கேன். நான் காலேஜ் டைமில் இப்போ பெரம்பலூரில் இருக்கும்போது நான் ஜாலியாக பேச்சுலர்ஸ் தான் லைஃப்லாம் அவ்வளோ ஜாலியாக இருக்கும் காலேஜ் படிக்கும்போது. ஸோ அதெல்லாம் முடிச்சுட்டு இப்போ ஒர்க்காக நாங்கள் வந்து ஒரு பேச்சுலர்ஸாக உட்காரும் போது தான் அந்த ஃபீல் என்னென்னு தெரியுது. கஷ்டமாகவும் இருக்கும், ஸோ ஜாலியாக இருக்கும். அதேமாதிரி நாங்கள் குக்கிங் பண்ணால் ஸ்டார்ட் பண்ணிட்டோம். ஸோ ஒரு 3 வாரமாக நாங்கள் எதுவுமே ஸ்டார்ட் பண்ணாமல் இருந்தோம் குக்கிங்கு. ஸோ இப்போ தான் குக்கிங் பண்ணி நாங்கள் ஒரு வாரமாக ஸ்டார்ட் பண்ணி போயின்னு இருக்குது சாப்பிட்டு. ஸோ அப்போ வந்து பேச்சுலர்ஸாக நாங்கள் வந்து 10 பேர் இருப்போம். இப்போ 3 பேர் உட்காந்துட்டு ஒர்க்குலேயே ஓடின்னு இருக்குது. சாப்பிட கூட டைம் இல்லை. ஆனால் இப்போயும் அந்த டைம்லேயும் ஒரு 1/2 hour உட்காந்து செஞ்சு சாப்பிட்டுட்டு நானும் வீட்டுக்கு போயிட்டு அக்கா வீட்டுக்கு போயிட்டு வந்து இன்றைக்கி சாப்பாடு எடுத்து அங்கேயே நான் செஞ்சு எடுத்துகிட்டு வந்து இங்கே உட்காந்து சாப்பிட்டுட்டு ஸோ நாளைக்கு ஈவெண்ட்டு 25 and 26 கிளம்புறோம். ஸோ இது 25, 26 போயிட்டு நாங்கள் மண்டே தான் வருவோம். ஸோ அந்தமாரி நாங்கள் ஈவெண்ட் பிளான் பண்ணிவிட்டு இப்போ அதுக்கு தான் டிஸ்கஷன் போயின்னு இருந்துச்சு. ஸோ அதுவும் நாங்கள் முடிச்சுட்டு நாங்கள் கிளம்புறோம், ஸ்டார்ட் பண்ணிட்டோம். ஸோ அதுக்கு அடுத்த வாரத்தில் நான் பிளான் பண்ணிட்டு வந்து 2, 3, 5 and 9 ஸோ அந்த லைனாக ஈவெண்ட்டு புக் பண்ணியிருக்காங்க ஃபோட்டோகிராஃபிக்கு. ஸோ அது ரிலேட்டடாக அதுவும் நாங்கள் பிளான் பண்ணி ஒரு எழுதி வச்சுருக்கேன். ஸோ அதுக்கும் நாங்கள் பிளான் பண்ணி ஒன்று திங்க் பண்ணி பிளான் பண்ணி வச்சுட்டோம். ஸோ இப்போ போயிட்டு 25 and 26 அதை முடிச்சுட்டு அதுக்கப்புறம் அதோட ஆல்பம் டிசைனிங் நாங்கள் பண்ண ஆரம்பிக்கணும். வீடியோ எடிட்டிங் இருக்குது. ஸோ அதுவும் நாங்கள் பண்ணி நாங்கள் அவுட்புட் கொடுக்குறோம். இந்த சைடில் வந்து ஒரு பக்கம் கேமரா ஒர்க் வந்து அவர் பக்காவாக பண்ணிகிட்டு இருக்காரு, ஒரு பக்கம் எடிட்டிங் ஒர்க் வந்து அவர் சூப்பராக பண்ணிகிட்டு இருக்காரு. என் சைடில் வந்து ஆக்டிங் சைடில் சேனலுக்கு நான் என்ன பண்ணிகிட்ருக்கேன் ஆக்டிங் சைடில் நான் என்ன இம்ப்ரூவ் பண்ணணும்னு பார்க்குறப்ப வந்து எனக்கு தெரிஞ்ச ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கூப்பிட்டுருக்கேன். அப்புறம் வாசனுக்கு ஒரு வந்து டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். சண்டே வந்து நாங்கள் சில ஆக்டிங் வீடியோஸ்லாம் பண்ணலாம் அந்த மாதிரி பிளான் பண்ணியிருக்கோம். அப்புறம் சன்மதினு என் ஃப்ரெண்டு ஒருத்தவங்க இந்த உன்னோடு வாழன்னு சொல்லி ஒரு சாங் பண்ணியிருக்கோம்ல, அவங்களோட நாங்கள் 2 பேர் மிங்கிள் பண்ணி ஒரு ரீக்ரியேஷன் வீடியோ வந்து ஓன் வாய்ஸில் நாங்கள் புதுசாக ட்ரை பண்ணியிருக்கோம். நிறைய பேர் பண்ணிகிட்டு இருக்காங்க, நான் பண்ணதில் இது இருக்கும். ஒரு வருஷம் ட்ரை பண்ணேன், அதுவும் நீங்கள் பார்த்துருப்பீங்க.
அது நல்லா இருக்கா இல்லையாங்கிறது கமெண்ட் சொல்லுங்கள். வேறு என்ன நல்லா பண்ணால் நல்லா இருக்குங்கிற உங்கள் சஜஷனையும் சொல்லலாம். சப்போஸ் இந்த வீடியோ பார்த்துட்டு யாருன்னா வந்து உங்களுக்கும் அந்த ஐடியாஸ் இருந்துச்சு, இல்லை உங்கள்கிட்ட ஸ்கிரிப்ட் இருக்குது, இல்லை இதில் இதெல்லாம் மிங்கிள் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக நம்மளை கனெக்ட் பண்ணுங்கள், சேர்ந்து பண்ணுவோம், ஒன்றா ஒர்க் பண்ணுவோம்.